நான் எங்க இருக்கேன்? வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல போராடிக்கிட்டு இருக்க உச்சியா. தாத்தா, நீங்களும் உச்சிஹாவா? நானும் உச்சியாதான். ஆமா, என்ன இடம் இது? இருட்டுல எங்க இருக்கேன்னே புரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க யாரு? நீங்க தான் அந்த மரணம் என்ன கொண்டு போக வந்திருக்கேன்னு எதையாவது சொல்லி என்ன தயவு செஞ்சு சிரிக்க மட்டும் வச்சிடாதீங்க தாத்தா. எனக்கு சாக விருப்பம் இல்ல. உங்க கையில பெரிய கோடாலி அருவாளை மறைச்சு வச்சிருக்கீங்க, நான் பாத்துட்டேன். நீங்க கண்டிப்பா மரணம் தான். எங்க ஊர்ல உள்ள எல்லா வயசானவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணுனா நான் தான் போய் நிப்பேன் தெரியுமா? நான் எவ்வளவு நல்லதும் பண்ணிருக்கேன், அதையும் நினைச்சு பாருங்க. எங்க பாட்டுக்கு என்ன நரகத்துக்கு அமிச்சிடாதீங்க. உன்னால வலிய உணர முடியுதுன்னா அப்ப நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு அர்த்தம். இப்போ உன் உடம்பு பரவாயில்லையா? ரொம்ப மோசமா இருக்கு. நான் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இதுக்காக நாங்க உங்ககிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டோம். கெடோ சிலையில இருந்து உருவாக்கப்பட்ட நாமெல்லாம் சாப்பிட கூட தேவையில்லை, கழிவறைகள் தேவையில்லை, முக்கியமா குளிக்க தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாம உங்களோட சேர்த்தீங்க. நாங்க தான் இங்க உன்னை பாத்துக்க போறவங்க. யோ, யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. நீ எழுந்திருச்சதுக்கு அப்புறம் உனக்கு துணையா இருந்து உன்னை குணப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு மாதரா சொல்லியிருக்காரு. அவர் காவலுக்குன்னு விட்டுட்டு போன பொம்மைங்க ரெண்டும் சேர்ந்து இங்க இந்த கத்திக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இங்க இருந்து வெளியே போக வழி தெரியுமா? உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாதராவும் அந்த வழிய பெரிய பாறையால அடைச்சிட்டாரு. பாறையால அடைச்சிட்டாரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே. உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியே. சமயம் நீ முட்டாள் முட்டாள், அதுவும் முட்டாள் ககாஷின்னு சொன்ன. முட்டாள் ககாஷி இருக்கு, கேக்கட்டுமா? கேளியா. இயற்கை உபாதை, அதாவது வயத்த கலக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஐயா, கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். அந்த ரின்ன பத்தியும் கக்காஷிய பத்தியும் நாங்க அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா? கேள்வி கேட்டு காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. சுருட்டு நீயே வச்சுக்கடா உன் மன்னிப்ப.